சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோமர் கையில் குழலும் யாரும் இசைப்பதுவோ கோவிந்தா என்னும் நாமமதை குழலும் யாரும் இசைப்பதுவோ கோவிந்தா என்னும் நாமமதை கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா. கோபுரம் போலொரு கிரீடமதில் மின்னும் பவளம் ரத்தினமே கோபுரம் போலொரு கிரீடமதில் மின்னும் பவளம் ரத்தினமே சாகர சயனன் சுந்தரவதனன் வைகுந்த லோகத்து தாரகையே கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா. எல்லா இறைவிடங்களிலும் ஒன்றாக கலந்த ஒரு புதிய பரிணாமத்தில் ஒரு புதிய சிலாரூபத்தில் அந்த இறையாற்றலை மக்கள் வழிபடுவதற்காக நாம் அமைத்திருக்கிறோம். இருக்கிற இறைவனுக்கு பேரே பூரண பிரம்மம். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே பிரம்மம் தான். நான் வள்ளல் பெருமான் சொல்வாரு, எல்லாம் கடந்த எண்ணம்பல சீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார் அப்படின்னார். அந்த வகையில் எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம். இந்த ரூப பேதங்கள் கடந்த நிலையில் எல்லாருக்கும் பிடிப்படுகிற இல்லை பிடிக்கிற வகையில ஒரு விக்கிரகம் நம்முடைய ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த விக்கிரகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பக்கம் வராக இருப்பாரு, மத்தியில வெங்கடேசர் இருப்பாரு, அதுக்கு அடுத்த பக்கம் மூன்றாவது முகமாக நரசிங்கசாமி இருப்பார். அந்த படைப்பில் 3 அப்படின்னும் இந்த ஹோலி ட்ரினிட்டி என்று சொல்வார். பிரம்மா என்ற படைக்கும் கடவுளுடைய தத்துவத்தில் இருக்கிறவர் வராக பெருமான், காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் விஷ்ணுவனுடைய அம்சத்திலே வெங்கடேஸ்வர பெருமான், ருத்ரமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் நரசிம்மர். நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற கடவுளுக்கு 3 முகங்கள் உண்டு. பாதி சிவனாகவும் இடது பக்கத்தில் பாதி அபிலியாகவும் இருக்கிற அர்த்தநாரீஸ்வர சுரூபமாக நம்முடைய சிலையில் இருக்கிறது. நயனம் இரண்டும் தாமரை நடனம் அதிலே தர்ம தேவதை புவனம் ஏறும் மயங்கும் வண்ணம் உன்னகை பூக்கும் மாதவன் வதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா. தோளில் தவழும் புண்ணிய துளசி மாலைகளுடனே மாலவன் காட்சி. தோளில் தவழும் புண்ணிய துளசி மாலைகளுடன் ஐயெல்லாம் தேவி இல்லை, எங்கள் ஐயன் ஐயனாரவர்க்கு மிகவே என்று சொல்வார். எங்களுடைய சிவபெருமானுக்கு ஹரி இல்லை சக்தி தான் தேவி என்று சொல்வார். அந்த மாதிரி ஒரே விக்கிரகத்தில் வலப்புறம் சிவனாகவும் இடதுபுறம் சக்தியாகவும் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. 10 அவதாரங்கள் இந்த உலகத்தில் வந்தன என்று நம்முடைய பெரியவர்களும் புராணங்களும் சொல்கிறார். வேறு எங்குமே இல்லாத ஒரு மாதிரியில் நம்முடைய இந்த ஆலயத்தில் 10 அவதாரங்களும் அந்த சிலையிலே நாம் ஒன்றாக சேர்த்து வைக்கிறோம். மலர் மசி ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிட்டு நீடு வாழ்வான் என்கிற மாதிரி நாம தாமரை மலரின் மீது 2 இறைவனுடைய பாதங்களை வைத்திருக்கிறோம். சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம், மரணமானால் வைகுண்டம் அளிக்கும் பிரான் உடனாகவே என்று ஆழ்வார் சொல்லுகிற மாதிரி வாழ்கிற காலத்தில் யாரெல்லாம் பகவானுடைய இந்த சரண கமலாலயத்தை பிடித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் வைகுண்டத்தில் இடம் கொடுப்பான் இறைவன் என்பது பாட்டு. ஆனால் நாம் 2 பாதங்களை வைத்திருக்கிறோம். போல ஒன்றில்லான் என் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்வார் ஆழ்வார். அந்த பாதங்களுடைய மகிமைகளை எல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி திருவடி போச்சு என்று வள்ளல் ராமலிங்கனார் பார்த்திருக்கிறார். பாதங்கள், பாதங்களுக்கு மேலே மச்ச அவதாரம், அதற்கு மேலே கூர்ம அவதாரம். மச்ச கூர்ம வராகம் சிலையிலே இருக்கிறது, அதுக்கப்புறம் நரசிங்கம் சிலையில் இருக்கிறது. மீதி வாமனாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எல்லாமே சிலையிலே வெவ்வேறு அங்கங்களிலே நாம் இணைத்து இருக்கிறோம். அத்தனை தசாவதாரங்களையும் நாம் ஒன்றாக சேர்த்து இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறோம். சாற்றிய திருமல் மேல் நோக்கும் சாரதி அழகை சரி பார்க்கும். சாற்றிய திருமல் மேல் நோக்கும் சாரதி அழகை சரி பார்க்கும். காற்றில் கலையும் திருமுடி அழகை கீற்றாய் தாங்கி தினம் காக்கும். சுழலும் சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோ மறுகையில் குழலும் யாழும் இசைப்பதுவோ கோவிந்தா என்னும் நாமமதை. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண
நடனம் அதிலே தர்ம தேவதை நயனம் இரண்டும் தங்க தாமரை நடனம் அதிலே தர்ம தேவதை புவனம் ஏறும் மயங்கும் வண்ணம் உன்னகை பூக்கும் மாதவன் வதனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா தோளில் தவழும் புண்ணிய துளசி மாலைகளுடனே மாலவன் காட்சி தோளில் தவழும் புண்ணிய துளசி மாலைகளுடனே மாலவன் காட்சி சாண கிராமம் மில்லிடும் ஹாரம் சகஸ்ரநாமம் நீக்கிடும் பாரம் சுழலும் சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோ மறு கையில் குழலும் யாரும் இசைப்பதுவோ கோவிந்தா என்னும் நாமமதை கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா திருவடி நோக்கி ஒரு கரம் காட்டும் அபயம் காட்டி மறு கரம் ஜொலிக்கும் திருவடி நோக்கி ஒரு கரம் காட்டும் அபயம் காட்டி மறு கரம் ஜொலிக்கும் சரணாகதியில் தத்துவம் சொல்லும் திருநாரணனின் அருளே வெல்லும் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா புஷ்பங்கள் தழுவும் புண்ணிய திருவடி பிறவா வரத்தை அருளும் திருவடி புஷ்பங்கள் தழுவும் புண்ணிய திருவடி பிறவா வரத்தை அருளும் திருவடி அண்ணல் திருவடி துகளாய் பிறக்க அடியவர் வணங்கும் மனந்தன் திருவடி சுழலும் சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோ மறு கையில் சுழலும் சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோ மறு கையில் குழலும் யாரும் இசைப்பதுவோ கோவிந்தா என்னும் நாமமதை குழலும் யாரும் இசைப்பதுவோ கோவிந்தா என்னும் நாமமதை கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா சுவாமியுடைய கோபுரம் திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய கிரீடம் மாதிரியான அமைப்பில் இருக்கு. இங்க வெங்கடாஜலபதியினுடைய சடாரின்னு சொல்லுகிறார்களோ அந்த மாதிரி கோபுரம் 27 அடி உயரம், மூலஸ்தானம் 9 அடிக்கு 9 அடி, ரெண்டாவது 27க்கு 27. இந்த கோயிலுடைய தேர் வலம் வருகிற பிரகாரம் 90க்கு 90.
இப்போ எல்லாமே 9ங்கிற கன்ஃபிகரேஷனில் அமைக்கப்பட்டது. சாமிக்கு முன்னால் 18 படிகள். சாமியினுடைய முகப்பு மண்டபத்தில் கோபுரத்து இளையனார்னு சொல்லக்கூடிய மாதிரி ஐயப்ப சாமி தங்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பக்கம் ஆஞ்சநேயர், ஒரு பக்கம் கருடன். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2வது பிரகாரத்தில் தங்கத்தினாலான கஜலட்சுமியும் தங்கத்தினாலான சிவபரம்பொருளும் சிவலிங்காகாரமாக இருக்கிறார்கள். சாமியுடைய மற்ற 3 பக்கங்களிலும் 12 படிகள் வைத்துக்கொண்டு 4 பக்கமும் திறந்திருக்கக்கூடிய ஒரு கோயில். சாமியுடைய தலைக்கு மேல இந்த சடாரி போல் இருக்கிற கோபுரத்தை சுற்றி தங்கத்தினாலே அலங்கரிக்கப்பட்ட 4 மண்டபங்களை பார்க்கிறீர்கள். அதுல இந்த பக்கம் வடகிழக்கு திசையில் சிரடி சாய்பாபா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அந்த திசையில் கோடி மகான் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்த புருஷர் அமர்ந்திருக்கிறார். ராகவேந்திர சுவாமிகளும் மேற்கில் நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சி மாபெரியவரும் அமர்ந்திருப்பார். சாமிக்கு பின்பக்கம் ராமானுஜரும் ஆதிசங்கராச்சாரியாரும் ரங்கநாதரும் சிவனும் அம்பாளும் இருப்பார்கள். நாம இறைவனுடைய கோபுரத்துல சாமியோட தலைக்கு மேலேயே ஜீவன் முக்தர்களான இத்தனை மகான்களையும் எழ பண்ணியிருக்கிறோம். சிவரி பாபா, காஞ்சி பெரியவர், ராகவேந்திர சுவாமிகள், கோடி மகான், ஆதிசங்கராச்சாரியார், ராமானுஜர் போன்ற மிக பெரிய மகான்களை எல்லாரையும் சாமிக்கு தலைமையில உட்கார வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறோம், கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம் நாரணமே கோவிந்தா கோவிந்தா. ஓம் நாராயணம் மகாத்மேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ நாராயண பரம் பிரம்மதத்வம் நாராயண பரஹ நாராயண பரோ த்யானம் நாராயண பரஹ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பரமானந்தம் முறையும் மன்றம் ஸ்ரீவைகுண்டம் லோகமதே. பரமானந்தம் முறையும் மன்றம் ஸ்ரீவைகுண்டம் லோகமதே. புனரபி ஜனனம் புனரபி மரணம் எழுதிய வதனம் புரிகிற சயனம் அறிந்து கொண்டோமே காத்தருளே ஹரி ஹரி என்போம் காத்தருளே. கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் பரமானந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஹரி கோபாலம் பரமானந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் நிஜமானந்தம். எந்த ஒரு வழிபாட்டிற்கும் இந்த ஆலயத்துல கட்டணம் காணிக்கை எல்லாம் கிடையாது. இந்த கோயில்ல டெய்லி நித்திய யாகம் நடக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்கள் துர்க்கை, பிள்ளையாறு எல்லாத்திலையும் கூட யாகம் நடக்கிறது, கோபூஜை நடக்கிறது. இப்படி நித்திய யாகங்கள் நடப்பது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு பன்மைக்கும் மிகப்பெரிய யாகங்கள் நடத்தப்படுகின்றன. கலிகாலத்துல செய்வதற்கு கடினம் என்று சொல்லப்படுகிற புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தோம், ஏகாதச ருத்ர யாகம் செய்கிறோம், சதசண்டி யாகம் செய்கிறோம், சிவபரம்பொருளுக்கு உகந்த சோம யாகம் செய்கிறோம். அப்படி ஏறத்தாழ ஒரு 25 வருடங்களாக வருஷத்துக்கு குறைஞ்சது 12 யாகங்கள்ங்கிற அளவில் மழை இல்லாத போது வர்ண யாகம் செய்கிறோம். ஒவ்வொரு யாகமாக மாற்றி மாற்றி செய்கிறோம். சத்திர சம்மார யாகம், சண்டி யாகம், இப்படி வருஷம் பூராவும் மிக பரவலாக யாகங்கள் நடக்கிற ஒரு திருத்தலம் இது. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணியிலிருந்து 9:30 மணி வரைக்கும் சத்சங்கம் நடக்கிறது. அதில் தங்க பல்லக்கு, வெள்ளி தேரெல்லாம் இழுத்துக்கொண்டு பக்தர்கள்லாம் வேதம் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு பாடல், கடவுளுடைய ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு பாடல். பிள்ளையாரு, முருகன், ஐயப்பன், ராமர், கிருஷ்ணர், இயேசு, இப்படி எல்லா கடவுள்களுக்கும் இந்த இடத்துல நாம் ஒவ்வொரு பாடலை பாடி மதங்களை கடந்த, சாதியம் கடந்த ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இந்த ஆலயத்தை நடத்துகிறோம். ஹரி கோபாலம் பரமானந்தம்
भज गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे भज गोविन्दं भज गोविन्दं निजमानन्दं नारणमे जीवानन्दं तरुमरविन्दं जीवानन्दं तरुमरविन्दं नीदाने हरि माधवमे निन् निഴல் तरुमे परिपूर्णमे गोविन्दं भज गोविन्दं हरि गोपालं परमानन्दं गोविन्दं भज गोविन्दं हरि गोपालं परमानन्दं गोविन्दं भज गोविन्दं गोपाला गोविन्द கூடும் அன்பில் கும்பிடே அன்றி வீடும் வேண்டா விருப்பினராயின முழு நேரம் ரயிலே கடந்து கும்பிடணும். மூச்சு காயில் சுவாச விசுவாசத்தில் கருகா மரமா நெறிகான ஒரு இருக்கால் வணக்கம் தலையை இசைவாய் எங்கள் அருணகிரி பெருமான் முருகனிடத்தில் கேட்கிற மாதிரி எப்பொழுதுமே கடவுளுடைய நினைப்பில் ஊறி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னையே சிந்தை செய்து செய்து நெடுமாவழி பாடி ஆடி நாடி நாடி நரசிங்கா என ஆடி ஆடி அகமுடையது முன்னை தீவினைகள் முழுவேறு அறிந்தான் சொல்றோம். அப்போ கூடும் அன்பில் கும்பிடவே அன்றி வீடும் வேண்டா விரும்பினார். மோட்சம் கூட எங்களுக்கு வேணாம், மாநிலம் ஐநூறு வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாராயி சொல்லடி சிவசக்தியின் பாரதிப்பான மாதிரி ஊருக்கு ஒழித்திடல் யோகம் என்று சொன்ன மாதிரி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொண்டு செய்து கொண்டு கடவுளுடைய மகிமையை கடவுளுடைய ஆற்றலை இந்த உலகிற்கு புரிய வைப்பதற்கான பிரயத்தனங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதான் அந்த வகையில் இந்த இடத்துல நாம் அந்த வேலையை தான் செய்து கொள்வோம். இந்த இடத்துல கடவுளுக்கு உருவமான செயல்கள் செய்யணும். யாருக்கு எது பிடிக்கிறதோ அவர் இறைவர், குறைவினர் இறையவர். நம்மளவர் சொன்னார், யார் எந்த சாமி கும்பிட்டாலும் அதுல எந்த குறையும் இல்லை. அவர் தமது அறிவகை சென்று அடைய நின்றனர் என்னார். ஒவ்வொருத்தருடைய அறிவை எப்படி தோன்றோ அந்த வீட்டுல போய் அவங்க கடவுளை பிடிச்சுக்கிட்டோம். அவர் விதிபடி அடைய நின்றனர் என்னார். எந்த சுவாமி மேல அவன் மனசு ஈர்ப்பாகிறதோ அங்க போய் அந்த வழியில கடவுளை பிடிக்கிட்டோம். அதனால நாம் இந்த இடத்துல எல்லா தெய்வ வழிகளையும் கற்பிச்சு யாருக்கு எப்படி பிடிச்சதோ கொண்டு போங்கிற மாதிரி ஒரு அற்புதமாக இறைவனுடைய திருவுள்ளத்தால் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. மாணிக்கவாசகர் சொல்றார், அருளிலும் பெரும் நிதியம் தன்னை வழங்க மூலபண்டாரம் காத்து நிற்கின்றான் முந்துமினோ முந்துமினோன்னு வரும். அருளை வச்சுக்கிட்டு கடவுள் காத்துக்கிட்டு இருந்தான்,
எல்லாரும் வந்து வாங்கிட்டு போய் சந்தோஷமா இருக்காங்க. இந்த ஆலயத்திலையும் நாம் அதுதான் சொல்றோம். அருளிலும் பெரும் நிதியம் தன்னை வழங்க மூலப்பண்டாரம் காத்து நிற்கின்றான் முந்துபினோ முந்துபினோ.